தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வீட்டிற்கு 1 ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க மாம்பட்டு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது. ஒரு புஞ்சை இடங்க, 3 ஏக்கர் 70 சென்ட்டு புஞ்சை இடம். நல்ல அருமையான சைட்டு, மணல் பூமி தாங்க. புஞ்சை இடம் இருக்குது. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 கிணறு, 2 சர்வீஸ் இருக்குதுங்க. ஃப்ரீ சர்வீஸு 2 சர்வீஸ் இருக்குது. அதனால் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான சைட்டு, மிஸ் பண்ணுறாதீங்க. இங்கே பாருங்கள், கிணறு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற நல்ல வளமான கிணறு. 2 கிணறு இருக்குது. தண்ணீர் பிரச்சனை இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சர்வீஸ். இந்த கிணறுக்கு ஒரு சர்வீஸு, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது. தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 தென்னை மரங்கள் இருக்குது. வாழை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. தேக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மரம் இருக்குது. ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க, பெரிய ஷெட்டு. இதில் இந்த ஷெட்டில் தங்கி தான் விவசாயம் பண்ணுவாங்களாம். 3 ஏக்கர் 70 சென்ட்டுங்க. ஓனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா சொல்லி 13 ரூபா ஃபைனல் சொல்கிறாருங்க. விலை விவரங்களை ஓனர்கிட்ட தான் நம்ம பேசிங்கன்னா குறைச்சி பேசணும்னா. அதனால் அருமையான சைட்டுங்க. ஓனர் 14,000 ரூபா சொல்லி 13 ரூபா ஃபைனல் சொல்கிறாரு. 2 கிணறு 2 சர்வீஸுங்க. வந்தாவாசிலேருந்து நமக்கு வெறும் 10 கிலோமீட்டரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது. மிஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரு புஞ்சை இடங்க, ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு, மிஸ் பண்ணுறாதீங்க. மொத்தம் 3 ஏக்கர் 70 சென்ட்டுங்க. நல்ல வளமான கிணறு. இங்கே பாருங்கள், மோட்டர்லாம் நீர் மோட்டர் தாங்க. நல்ல வளமான மோட்டர் இருக்குது. இதில் 2 மோட்டருமே ரன்னிங்கில் தாங்க இருக்குது. இது ஒரு புஞ்சை இடங்க, 3 ஏக்கர் 70 சென்ட்டுங்க. மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம சைட்லேருந்து நமக்கு வந்தாவாசி வெறும் 10 கிலோமீட்டர் தான் வரும். உங்களுக்கு சேத்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு 120 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு செங்கல்பட்டு 45 கிலோமீட்டர் வரும். காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க. மிஸ் பண்ணுறாதீங்க. ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். இதாங்க சைட்டு. இடம் பாருங்கள், ஸ்கொயராக இருக்குதுங்க. பெண்டு கிண்டு கிடையாது. ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள். இடம் ஒரே ஸ்கொயர் தான். நம்ம தார் ரோடு அந்த மாம்பட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு பைபாஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது. மண்பாதை வழி 1 கிலோமீட்டர் எல்லா லேண்ட்லேயும் பட்டால வழியாக பொதுவாக முடிச்சிருக்காங்க. 1 கிலோமீட்டர் மண்பாதை வழிங்க. ஓனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா சொல்லி 13 ரூபா ஃபைனல் சொல்கிறாரு. இன்னும் விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனாண்டு பேசிக்கணுங்க. இது ஒரு புஞ்சை இடங்க, 3 ஏக்கர் 70 சென்ட்டு. ஒரு சென்ட் வினாலே 14,000 ரூபா சொல்லி 13 ரூபா ஃபைனல் சொல்கிறாருங்க. நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான். அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் கூட்டின்னு காமிக்கிறேன். இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. நம்ம சைட்டில் இன்னொரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன். பைப் லைன்லாம் போட்டிருக்குது. சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பகுதியிலையும் பைப் லைன்லாம் போட்டிருக்குதுங்க. விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லேண்டு செட் ஆகுங்க. அருமையான சைட்டுங்க, புஞ்சை இடம். இதுக்கு ஃப்ரீ லேண்டு ஒரு 2 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம அனுபவத்தில் அது விவசாயம் செஞ்சுக்கலாங்க. அது ஒரு ஃப்ரீ லேண்டு தான். அது நம்ம லேண்டுக்கு அருகாமையில் அனுபவத்தில் அது ஒரு 40-50 வருடமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ லேண்டு தாங்க. அது காசு கிடையாது. நம்ம பட்டாக்கு மட்டும்தான் நமக்கு காசு கேட்டிருக்காரு ஓனரு. அதனால் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசிக்கலாம். 1 கிலோமீட்டருங்க தார் ரோட்லேருந்து நமக்கு 1 கிலோமீட்டர் மண்பாதை வழி. இதுதாங்க 2வது கிணறு. இந்த 2வது கிணறு நோக்கி தான் போகிறேன். இதில் சர்வீஸ் ஒன்று இருக்குது, 2வது சர்வீஸு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணீர் பிரச்சனை கிடையாது. ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டுங்க. ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஒரு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, நெல்லித்தோப்பு வைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான சைட்டு. இங்கே பாருங்கள், தண்ணீர் பிரச்சனை இல்லை, வளமான கிணறு தான். நமக்கு தார் ரோட்லேருந்து 1 கிலோமீட்ரு மண்பாதை வழி தான். பஞ்சாயத்தில் எல்லாமே வழியாக பேசி பட்டா வழியில் தான் வழி போட்டிருக்காங்க.